ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இவ திடீர்னு இவ்வளோ காட்டுறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க செவ்வாப்பட்டை மாரியம்மனுக்கு பொங்கல் வச்சு கோழி எடுத்தேன். அது எங்கள் நாத்தனார் பேரன் பெரியமான்னு என் மேலே பாசமாக இருப்பான். நல்லா பேசுவான். நல்லா என்கிட்ட நல்லா சூப்பராக இருப்பான் தம்பி பையன். இது எங்கள் நாத்தனார். நான் தான் பொங்கல் வச்சிட்ருந்தேன். அப்புறம் அடுப்பு சரியாக எரியாதனால அப்புறம் எங்கள் நாத்தனார் உட்காந்து எல்லாம் பண்ணி அப்புறம் பொங்கல் எல்லாம் ரெடி வச்சு கடைசீட்டில் நான் போய் உக்காந்து அப்புறம் கிண்டிக்கிட்டு இருந்தேன். கிண்டிகிட்டு எல்லாம் உட்காந்து அந்த பாருங்கள், அந்த மட்டை இருக்குது பாருங்கள், அந்த மட்டையால் பிச்சு போட்டு அடுப்பில் வச்சு நல்லா தகன்னு நல்லா எரிய விட்டாங்க. பொங்கல் எல்லாமே ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆச்சு ரெடியாக. எல்லாம் உக்காந்து எங்கள் வீட்டுக்கிட்ட கோயிலுக்குள்ளே வைக்கக்கூடாது, இப்போ புதுசாக கட்டியிருக்கனால வெளியே தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எல்லாமே அங்கே தான் வைக்கிறாங்க. அதனால் எங்கள் நாத்தனார் தான் வச்சு அதை எல்லாமே இது பண்ணினாங்க. இவங்க கடைசி ஏதோ சாமி இடம் கும்பிட்றாங்க இப்படின்னு எல்லாம் ரெடி ஆகிடுச்சி. அப்போ கை விட்டு நல்லா கிண்டினேன். பொங்கல் ரெடி. அப்புறம் நல்லா அடியில் எதுவும் பிடிக்கக்கூடாதுன்னு நல்லா கிண்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் நானும் எங்கள் தம்பி பையனும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அப்புறமேட்டு நாங்கள் 2 பேரும் வீடியோ அப்படியே பிடிச்சோம். தம்பி வா தம்பின்னு ஏதோ வர பெரியமா அப்படின்னு வந்தான். உட்காந்து இப்படின்னு பார்த்து டொயின்னு பார்த்து எப்படியே இருந்தான் தம்பி பையன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் தேங்காய் பழம் மாலை வெத்தலைப்பாக்கு எலுமிச்சம்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் தட்டில் வச்சு எல்லாம் பாருங்கள் அதில் வச்சு அப்படியே இது பண்ணியிருப்போம். அப்புறம் எல்லாம் எடுத்துக்கிட்டு கரெக்டாக போகலாம் அப்படின்னு கரெக்டாக எடுத்துக்கிட்டு போகிற சமயத்தில் ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. என்ன அதிசயம்னு கேட்டிங்களா? நானும் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டுருந்தோம். சாமி உள்ளுக்குள்ளே இருந்து 3 வாட்டி அப்படியே ரவுண்டு அடிச்சது. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக போயிடுச்சு. அந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ சாமி கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.